பக்கம் எண் 457. பக்கம் எண் 457. மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவின் பிரியமானவர்களே, பொதுக்காலம் 30வது ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் சாவை அளித்தவராம் இயேசுவின் திருப்பெயரால் அன்புடன் வரவேற்கிறோம். இறந்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நமக்கு ஓர் கடமை என்று திரு அவை கற்பிக்கின்றது. இறந்து போன நம் முன்னோர்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்கள், அவர்களின் வாழ்வு நமக்கு உணர்த்துவது என்ன என்பதை இன்று சற்று சிந்தித்து அவர்களின் ஆன்மாக்கள் இறைவனில் ஆறுதல் அடைய ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கல்லறை திருநாள் என்று இறந்த ஆன்மாக்களை நினைவு கூறும் இந்த நாளில் உடலோடு ஆன்மாவில் இணைத்து வாழும் மனிதன் உண்மையில் யார், வாழ்வின் முடிவு என்றால் என்ன என்பதை தெளிவாக இந்த நாளில் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உடலை விட்டு உயிர் பிரிந்து மனிதனின் உடல் இறந்தவுடன் வாழ்வு முடிந்து விடுவதில்லை. மாறாக மறுவாழ்வை அடைய நம் ஆன்மா கடவுள் முன்னிலைக்காக சென்றடைகின்றது என்பதை நம் நம்பிக்கை. உயிர்த்தெழுந்தவர்கள் விண்ணகத்தில் கடவுளின் தூதரை போல் இருப்பார் என்று இயேசு கூறுவது இறந்த பின் நம் உண்மை நிலையை உணர்ந்து கொள்ள உதவுகிறது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நல்லவர்களாய் நீதிமான்களாய் உண்மை நேர்மை நீதியை கடைபிடித்து வாழ்வர்களின் ஆன்மா கடவுளின் கையில் இருப்பதாகவும் அவர்கள் விண்ணகத்தில் கடவுள் முன்னிலையில் ஒளி வீசுவார்கள் என்று ஞான நூல் கூறுவது நேர்மையான வாழ்விற்கு இறைவன் தரும் பரிசாக மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. இறந்த பின்னரும் வாழ்வு உண்டு என்பதை அறிந்து உண்மையோடு நீதி நேர்மையை கடைபிடித்து வாழ தேவையான ஆற்றலை இயேசுவின்
சிலுவை பலியாம் திருப்பலியில் அருள் தந்தையோடு இணைந்து மன்றாடுவோம். இறை ஆசீர் பெறுவோம். அன்புமிக்கவர்களே, இந்த திருப்பலியானது பிரபாகர், சத்யநாதன், பெரிய நாயகி, குணசேகரன், ஞானப்பிரகாசம், பொன்சேகர் இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும், பரஞ்சோதி நாடார், அற்புதமணி, செபஸ்தியான், குருநாதன் இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும், சாமிநாதன், அன்னத்தாய், பேரின்பம், சரோஜினி இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும், ஞானமுத்து, ரத்தனமணி, சிலுவைமுத்து, அன்னம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும், ஆசிர்வாதம், ராஜகணி, ஜெயபாண்டியன், ஜெய ஜான் பிரிட்டோ, அந்தோணி இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும், சூசை பாக்கியம் ஆசிரியர் செல்வராஜ், ஜெயம் இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும், ஜெயக்குமார், ஞான ராஜேஷ், அந்தோணி சேவியர், மரிய ஜார்ஜ், பிரிஜித், மரிய சுந்தரம், ரோஜாலி இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும், ராமர், பிச்சிப்பு, பிரேமசுந்தரி, சுவிசேஷமுத்து இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும், மரியம்மாள், சிலுவைமுத்து, ராசம்மாள், ராஜேந்திரன் இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும், பேரின்பம், மேரி லியோ, ராஜபுஷ்பம், ஞானப்பிரகாசம் இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும், பரமசிவம், ஜெயகணி மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மா இளைப்பாற்றுக்காகவும், இதய ஜோதி இவர்கள் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், யோகராஜ், மரிய மாணிக்கம், மரிய குருத்தம்மாள், சுவிசேஷமுத்து, இருதய தங்கம், அன்பு ஆண்ட்ரோஸ் இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும், மரிய மிக்கேல், மரிய சூசைக்கணி, இருதயராஜ், ஞானப்பிரகாசம், சாமிநாதன், மரிய அன்னத்தாய், ஜெயமேரி இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும், சுதர்சன், மோனிகா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் மற்றும் உத்தரிக்க ஸ்தலத்திற்கு அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்திட உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கன் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்திட உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக அவரது விண்ணக அரசின் மாட்சியில் பங்கு பெற நமக்கு தகுதியுள்ளல் ஆகுவோமாக. ஆமென். இந்த திருப்பலியானது ஞானப்பிரகாசம், ஞானப்பு, மரிய பால்ராஜ், ரத்தனமணி, சேசுவடியான், சிலுவை அந்தோணி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அலாசியுஸ், ராயல் டில்போர்ராஜ், குணசேகர், அன்னத்தாய், சமுத்திரக்கணி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சாமிநாதன், ராஜபுஷ்பம், அதிசயம் இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கேட்டருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் திருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் என்னும் எங்கள் நம்பிக்கை எழுச்சுறுவது போல அடியார்களும் உயிர் தழுவார்கள் என காத்திருக்கும் எங்களது எதிர்நோக்கும் உறுதி பெறுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் வாழ்வின் முடிவு என்றால் என்ன என்பதை சாலமோனின் ஞான நூலின் ஆசிரியர் தெளிவாக்குகிறார். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் ஆண்டவரோடு நிலைத்திருப்பர் என்ற இறை வார்த்தைகள் அன்பின் ஆற்றலை அறிவிப்பதாக உள்ளது. மேலும் இறந்த நேர்மையாளர்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளது என்றும், கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள், மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள் என்று கூறும் கடவுளின் இரக்கத்தின் உறுதியை மகிழ்ந்து கேட்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். சாலமோனின் ஞான நூல் 3:1. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன, கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்து அறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் எண் 321. பக்கம் எண் 321. திரளாய் நிற்கும் யார் இவர்கள்?
இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்து கடவுள் நம்மீது கொண்டுள்ள அன்பை வெளிக்காட்டியுள்ளார் என்றும் இதனால் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராகி மீட்படைகிறோம் என்பதை நம்புவோம். இயேசுவால் மீட்படைந்து கடவுளோடு உள்ள உறவில் மகிழ நம்மையும் அழைக்கும் இறை வார்த்தைகளை மகிழ்ச்சியோடு கேட்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5-11 முடிய. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 5-11 முடிய. சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோது குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தன் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருந்தபோது கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள நம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவளாகி அவர் வழியாக தண்டையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிகவும் உறுதியாக நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாக மீட்கப்படுவோம் என மிக உறுதியாக நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 24.
என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்வோர் வாழ்வு பெற உயிர் தள்ளுவர், தீயன செய்வோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தள்ளுவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாயாம் திரு அவையானது இறந்தோர் அனைவருடைய நினைவு நாளை சிறப்பிக்க அழைப்பு விடுக்கிறது. கல்லறை திருநாள், மெழுகுதிரி திருநாள், இறந்த ஆன்மாக்களினுடைய விழா என்று பல்வேறு கோணங்களிலே அழைக்கப்படுகிறது. பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமாக இந்த நாளை சிறப்பு செய்கிறார்கள். வருடத்தில் இந்த ஒரு நாளாவது சென்று கல்லறைகளுக்கு சென்று அதை சுத்தம் செய்து மெழுகுதிரி ஏற்றி பூக்களால் அலங்கரித்து நமது மூதாதையர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்கின்றோம். ஷெங்காய் என்ற ஒரு ஜென் துறவி, ஒரு செல்வர் அவரை சந்திக்க வருகின்றார். ஐயா, ஒரு வேண்டுகோள். தனக்கென ஒரு இறுதி வாசகம், the last note, ஒரு இறுதி குறிப்பு, அதை நீங்கள் எனக்காக நீங்கள் எழுதி தர வேண்டும் என்று அந்த ஜென் துறவியிடம் சொன்னார். சீன, ஜப்பான் நாடுகளிலே ஒரு வழக்கம் இருந்தது. பெரிய மனிதர்கள், ஞானிகள், துறவிகள் இவர்கள் தாங்கள் மரண வேளையிலே ஏதாவது ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டு போவார்கள். அந்த வாசகம், அந்த லாஸ்ட் நோட், அவருடைய வாழ்க்கை சாராம்சமாக இருக்கலாம், அல்லது அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவ மொழியாக இருக்கலாம். மக்கள் அதை பாதுகாப்பாக வைத்து கொண்டு அதை எழுதி வைத்து அதை பொன்மொழியாக பாதுகாத்து வந்தார்கள். அப்போ இந்த ஷெங்காய் அந்த செல்வரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு இறுதி வாசகத்தை எழுதி கொடுத்தார். அதை வாசித்து பார்த்தவுடன் அந்த செல்வந்தர் திடுக்கிட்டார். என்னை ஐயா, இது அமங்கலமான அபசமான வார்த்தை எழுதி கொடுத்திருக்கிறீரே என்று அந்த செல்வந்தர் சொன்னார். அப்ப என்ன வாசகம்? இறுதி வாசகம், தந்தை இறப்பார், மகன் இறப்பார், அப்புறம் பேரன் இறப்பான். அப்போ அந்த செல்வருக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் இந்த துறவி, சீன துறவி, ஜென் துறவி சிரித்து கொண்டே இருந்தார். இது மங்களமான வாசகம் தான், இது அமங்கலமான வாசகம் அல்ல என்று சொன்னார். அது எப்படி தந்தை இறப்பான், மகன் இறப்பான், பேரன் இறப்பான் என்று அமங்கலமாக நீர் சொல்லிக் கொண்டிருக்கிறீரே என்று செல்வந்தர் சொன்னார். அப்பொழுது அந்த துறவி மௌனமாக அமைதிப்படுத்தி சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஒரு தந்தை இறக்கும் பொழுதே மகன் இறப்பது மிக கொடூரம். அதே போல மகன் இறக்கும் பொழுது பேரன் இறப்பது அதைவிட கொடூரம். அப்ப இதுதான் அமங்கலமான வாசகம். ஆனா நான் எழுதி கொடுத்தது தந்தை, மகன், பேரன். இது ஒரு இயல்பு, இது இயற்கையினுடைய நியதி. முதலிலே தந்தை, அதன் பிறகு மகன், அது பிறகு பேரப்பிள்ளைகள். அப்படி அப்போ அன்புக்குரியவர்களே, இந்த மரணம் என்பது மனிதனோடு பிரிக்க முடியாத ஒன்று. எல்லோரும் இதை ஒரு நாள்
சந்தித்துதான் ஆக வேண்டும். அனைவருக்கும் இது சமம். இந்த மரணம் ஒன்றில்தான் நாம் வேறுபாடில்லாமல் இருக்கிறோம். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். நம்ம மண்ணிலிருந்தான் உருவாக்கப்பட்டோம். வாழ்க்கையின் இறுதியிலே மண்ணுக்கே நாம் திரும்பி சென்று விடுகிறோம். எனவேதான் ஒரு அருமையான ஜெர்மன் பழமொழி ஒன்று உண்டு. நாம் இந்த பூமியிலே விருந்தினர்கள் மட்டுமே. நாம் இந்த பூமியிலே விருந்தினர்கள் மட்டுமே. நாம் இந்த மண்ணுலகத்திலே இருக்கிறோம். இந்த பூமியிலே இது இறப்போரினுடைய ஒரு நாடு. இது நிலையற்ற ஒரு நாடு. மாறாக வாழ்வோரின் நாடு என்பது மோட்சம், விண்ணகம். அதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இறப்பு என்பது ஒரு விரும்பாத ஒரு தலைப்பு. கரை இல்லாத கடல் இல்லை. சிகரங்கள் இல்லாத மலை இருக்குமா? சருகுகள் இல்லாவிட்டால் புதிய இலை தோன்றுமா? அதே போல மரணம், இறப்பு இருந்தால்தான் அது ஒரு புதிய ஒரு நிலையாக மாறிவிடுகிறது. எனவேதான் யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒளி அது அப்படி இருக்கும், மடிந்தால்தான் இந்த பலனை தரும். மடிந்து போகிறது விதை, ஆனால் அது தளிராக, செடியாக, புதிய ஒரு நிலையிலே அது பிறப்பெடுக்கிறது. எனவே இறப்பு என்பது முடிவல்ல, மாறாக நமது விண்ணக வாயிலினுடைய தொடக்கம், நிலை வாழ்வினுடைய ஒரு தொடக்கம், நிலை வாழ்வின் ஒரு வாயில்தான் இறப்பு என்று திருச்சபை நமக்கு கற்பிக்கின்றது. திருத்தந்தை 23ஆம் யோவான் அவர் சொல்லுவார், இறந்த விசுவாசிகளின் நினைவு என்பது எது இந்த உலகத்தில் நிலையாக இருக்கிறது, எது இந்த உலகத்தில் நிலையற்றது என்பதை சீர்தூக்கி பார்க்க வைக்கிறது. அது உண்மைதான். ஒரு மரணம் வரும்பொழுது நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். இப்போ மனுஷ வாழ்க்கை நிலையற்றது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நிலையற்றது. ஒரு நாள் நாம் பார்க்க முடியாமல் போய்விடுவோம். நிலையானது ஆண்டவர், அந்த விண்ணகம் என்பதை திருத்தந்தை தெளிவாக சொல்லுகின்றார். புனித பெர்னார்து அவர் சொல்லுவார், சாவு ஒரு ஆதாயம், வாழ்வு தான் எனக்கு ஒரு தண்டனை. ஏனெனில் உடல் இச்சை, போராட்டம், மனிதனுக்குள்ளே போராட்டம், அதிலிருந்து விடுபட இந்த ஆன்மா முயற்சிக்கிறது. பவுலடியார் சொல்வார் உரோமையர் 7ஆம் அதிகாரத்திலே, மனிதனுக்குள்ளே போராட்டம். நான் நல்லது செய்ய ஆசைப்படுகிறேன், ஆனால் அதை செய்யத்தான் முடியல. விரும்பாத தீயதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தீமை செய்ய நான் விரும்பல, ஆனா விரும்பாத தீமையை செய்து கொண்டிருக்கிறேன். நல்லதை பேசணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நல்லதை பேச முடியல. விரும்பாத கெட்ட வார்த்தை தான் வாயிலிருந்து வருது. அருமையாக மனிதருக்குள்ளே போராட்டம் என்பதை பவுலடியார் உரோமையர் 7ஆம் அதிகாரத்திலே தெளிவாக. அப்படி என்றால் நம் உள்ளத்துல குடியிருக்கக்கூடிய பாவம் கருவுற்றங்க குடிகொண்டுட்டு, அப்போ அததான் அவர் சொல்றார், இந்த உடல் இச்சைகள் அதனோடு வரக்கூடிய தண்டனை. அப்போ இறப்பு என்பது எனக்கு இந்த உடல் இச்சை, இந்த மனுஷனுக்குள்ள இந்த போராட்டம், இதிலிருந்து ஒரு விடுதலை தான், ஒரு ஆதாயம். எனவே இறப்பு என்பது கிறிஸ்துவின் அருங்கொடை, எனக்கு ஒரு பெரிய அருமருந்து. அருமருந்து, அந்த போராட்டத்தில் இருக்கிறல்ல, இறப்பு என்பது எனக்கு அது ஒரு மருந்து என்று தூய பெர்னார்து என்பவர் அருமையாக இதற்கு விளக்கம் கொடுக்கிறார். இந்த இறந்தவர்களை நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபம் செய்கின்றோம். அதைத்தான் இந்த மக்கபெயர் நூலிலே நாம் வாசிக்கின்றோம். 2 மக்கபெயர் 12ஆம் அதிகாரம் 43 45 வரை வாசியுங்கள். வாசிங்க. என்பதை
அப்போ தொடர்ந்து ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் எனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். அப்போ அவர் மக்களிலிருந்து பணம் சேகரித்து இந்த இறந்தவர்களுக்காக மன்றாடுவதற்கு, ஜெபம் செய்வதற்கு, அவர்களுக்கு பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுப்பதற்காக அவர் அனுப்பி வைக்கிறார். அப்ப இறந்தோர் உயிர் தெழவில்லை என்றால் அவர் செய்தது வீண். அப்ப உயிர் தெழுவார் என்ற ஒரு நம்பிக்கையிலே இறந்தவர்களுக்காக ஜெபம் செய்தார். இதுதான் விவிலிய ஆதாரம். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இறந்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபம் செய்தார்கள். எதற்காக? அவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள், அந்த பாவம் கழுவப்பட வேண்டும். எனவே அவர்கள் உத்தரிக்கிற ஸ்தல நிலையிலே இருக்கலாம். பர்கட்டரி என்று நாம் சொல்கிறோம். உத்தரிக்கிற ஸ்தலம் அது ஒரு இடம் அல்ல, அது ஒரு நிலை. அதைத்தான் அறிஞர்கள் திருச்சபை சொல்லுகிறது, இட் இஸ் a hospital of God's mercy என்று சொல்லுகிறார்கள். இட் இஸ் a hospital of God's mercy. கடவுளுடைய கருணையினுடைய ஒரு மருந்தகம். அப்ப அங்கு ஆன்மா தொங்கிக் கொண்டிருக்கிறது. பாவங்கள், அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள். எனவே நாம் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலி, நாம் செய்யக்கூடிய ஜபங்கள், வேண்டல்கள், மன்றாட்டுகள் எல்லாம் அவர்களுடைய பாவங்களை போக்கி அவர்கள் விண்ணகம் செல்வதற்கு ஏற்ற ஒருதாக இருக்கிறது. எனவே அப்படி நாம் வேண்டும் பொழுது கடவுள் அவர்களுக்கு கருணை காட்டுகிறார். அவர்கள் பாவங்களை போக்கி விண்ணகத்திற்கு செல்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார் என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக திருச்சபை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவேதான் புனித அகுஸ்தினார் அவருடைய நூலிலே அருமையாக சொல்லுகிறார். அவருடைய தாய் இறந்து விட்டார். அப்பொழுது அவருடைய தாய் அவருக்கு சொன்னது, கடைசியாக எழுதி வைத்த அந்த வார்த்தை, அகுஸ்தினார் எதிர்பார்த்திருந்தார், நான் இறந்த பிறகு என்னை என் கணவர் பக்கத்திலே அடக்கம் செய்யுங்கள் என்று எழுதி வைப்பார் என்று நினைத்திருந்தார். ஆனால் அவருடைய தாய், அகுஸ்தினார் தாய் என்ன எழுதியிருந்தார்? மோனிகா, எங்கு வேண்டுமானாலும் அடக்கம் செய், ஆனால் பீடத்தில் என்னை நினைவு கூற மறவாதே, பீடத்தில் என்னை நினைவு கூற மறவாதே. எனவே இந்த நாள் நமக்கு சுட்டி காட்டுகிறது அதுதான். இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் மன்றாட வேண்டும். அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர்கள் தூய வாழ்வுக்கு அழைத்து கொள்ளப்படுகிறார்கள் என்ற ஒரு நிலையை, அருமையான ஒரு பாடத்தை இது நமக்கு கற்பிக்கின்றது. இந்த மரணம் என்பதை 3 நிலைகளிலே 3 விதமான மரணங்கள் இருக்கிறது. முதல் நிலை மரணம் ஆன்மீக மரணம். ஆன்மீக மரணம், the spiritual death. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 16, 17. தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரத்தினுடைய கனிகளை நீ விருப்பம் போல உண்ணலாம், அந்த ஒரு மரத்திலிருந்து மட்டும் உண்ணாத, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் நீ சாவாய். அப்ப இதுதான் பாவத்தினுடைய விளைவு, மரணம். பாவத்தால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு, ஒரு மரணம், அதுதான் ஆன்மீக மரணம். பவுலுடையார் அருமையாக சொல்லுகிறார். உரோமையர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், பாவத்திற்கு விளைவும் கூலி சாவு. அப்போ பாவம், அதனுடைய தண்டனை சாவு. அப்போ ஆன்மீக மரணம். இரண்டாவது உடல் சார்ந்த மரணம், பிசிக்கல் டெத். உடல் அழிந்து விடுகிறது, ஆன்மா அழியவில்லை. உடல் ரீதியான, உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் இயங்க தவறி விடுகிறது, அதனுடைய இயக்கம் நின்று விடுகிறது. ஆனால் ஆன்மா அந்த உடலிலிருந்து வெளியேறுகிறது. எனவே உடல் சார்ந்த ஒரு இறப்பு, ஒரு மரணம். மூன்றாவது நித்திய மரணம், இட்டர்னல் டெத். கடவுளிடமிருந்து முற்றிலும் நம்மையே பிரித்தெடுக்கக்கூடிய ஒன்று. அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். திருவெளிப்பாடு நூல் 20ஆம் அதிகாரம் 13 - 15. இறந்தோர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள்.
சாவு, பாதாளம் எல்லாம் இறந்தோர் எல்லாம் வெளியே கக்கிட்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்படுகிறது. சாவும் பாதாளமும் நெருப்பிலே எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு. இந்த நெருப்பு ஏரி தான் இரண்டாம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதவர்கள் இந்த நெருப்பு ஏரியில எரியப்பட்டார்கள். அப்ப நரகம், நெருப்பு, இதுதான் நித்திய மரணம். கடவுளிடமிருந்து உள்ள உறவு முற்றிலும் நமக்கு முறிபடுகிறது. பாவம், அந்த பர்கட்ரி, அந்த உத்திரிக்கிற ஸ்தலம், அதையெல்லாம் தாண்டி அப்படியும் திருந்தாத, மனம் திருந்தாத ஆன்மா, கொடிய பாவத்தால் இருக்கின்ற ஆன்மாவுக்கு நித்திய மரணம், நரகம். இதுதான் மூன்றாவது வகையான மரணத்தை பற்றி நாம் பேசுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே நமக்கு திருச்சபை கற்பிக்கின்ற பாடம் ஒன்று, இந்த மண்ணுலக வாழ்வு என்பது நிலையாமை. நாம் ஒரு விருந்தினர்கள் தான், நாம் ஒரு கெஸ்ட் தான். அப்போ இந்த மண்ணுலக வாழ்வை நாம் சீர்படுத்த வேண்டும். இருக்கும் வரை எல்லோரோடும் அன்புறவோடும் நல்ல எந்த பகைமை இல்லாமல் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு ஒரே குடும்பமாக வாழக்கூடிய ஒரு பண்பு அது வேண்டும். இரண்டாவது, ஒரு மனம் திரும்பிய வாழ்வு. நமது வாழ்வு ஒரு தூய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். புனிதர்கள், தூயவர்கள் வெளியிருந்து வந்தவர்கள் அல்ல, மேலிருந்து வந்தவர்கள் அல்ல, இந்த மண்ணுலகிலே இருந்து வந்தவர்கள். ஆனால் அவர்கள் தூய வாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே அதே போல நாம் ஒரு மனம் திரும்பிய ஒரு வாழ்வு, பாவ மாசு மறுவில்லாமல் ஒரு தூய வாழ்வு. மூன்றாவது, உயிர்த்தெழுதல் நிச்சயம் உண்டு என்ற ஒரு நம்பிக்கை. இது ஒரு நிலையற்ற ஒரு வாழ்வு, ஆனால் நிலையான வாழ்வு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் யோவான் 11:25, உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்புவோர் என்றுமே வாழ்வர். ஆமென். விண்ணக வாழ்வை நோக்கி உலக வழிநடத்தும் திரு அவைக்காக மன்றாடுவோம். நமது திரு அவையின் திருத்தந்தை, அனைத்துலக ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இறப்பிற்கு பின்னரும் ஒரு வாழ்வு உண்டு என்பதை நன்கு உணர்ந்து தூய்மை நிறைந்த வாழ்வை கடைபிடித்து விண்ணக வாழ்வை நுழைய தேவையான ஏழையரின் உள்ளத்தை
நிறைவாக தந்துள்ள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று கூறிய அன்பு இயேசுவே, உம்மிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் இறப்பினும் வாழ்வர் என்ற உமது வார்த்தைகளை நன்கு உணர்ந்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீதி, நேர்மை, உண்மையை கடைபிடித்து நீதிக்காக துன்புற்று வாழ்வடைய தேவையான உண்மை நிறைந்த நல் மனதை எங்களுக்கும் நிறைவாக தந்தரல வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்று தன் நம்பிக்கையை அறிக்கையிட்ட மார்த்தாவை போல நாங்களும் கிறிஸ்துவில் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உறுதியான நம்பிக்கை கொண்டு இறந்த பின்னர் இயேசுவால் வாழ்வடைய தேவையான அறிவு தெளிவு நிறைந்த நம்பிக்கையை எங்களுக்கு நிறைவாக தந்தரல வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியாயிருந்து மீட்பவரே எம் இறைவா, இறக்கும் நிலையில் இருக்கும் நோயாளிகள் மற்றும் முதியோர்களுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்ற திருப்பாடல் வார்த்தைகளை நன்கு உணர்ந்து இறந்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் இயேசு ஒளியாயிருந்து வாழ்வளிக்கிறார் என்பதை நம்பி அமைதியில் வாழ தேவையான பொறுமை நிறைந்த உள்ள உறுதியை நிறைவாக தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வில் எதிர்பாராமல் திடீரென்று இறந்து போகிறவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் என்ற திருப்பாடல் வார்த்தைகளை நாங்கள் நன்கு உணர்ந்து ஆண்டவரின் விண்ணக இல்லத்தில் நெடுநாட்கள் வாழவே அவர்கள் விரைவாக சென்றிருக்கிறார்கள் என்ற நேர்மறை எண்ணத்தால் ஆறுதல் அடைய தேவையான அமைதி நிறைந்த மனநிறைவை எங்களுக்கும் நிறைவாக தந்தரல வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இது உமது பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் விரும்பி கேட்டது மன்றாட்டுகளை தயவாய் ஏற்று எங்களுக்கு தந்திரல வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் எண் 117. பக்கம் எண் 117.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அதனாலும் திருமகனுடைய பரிவிரக்கத்தின் மாபெரும் அருள் அடையாளத்தில் ஒன்றுபடும் இறந்தவும் அடியார்கள் திருமகனோடும் ஆட்சிக்கு உயர்த்த பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கிறது. சாவது திண்ணம் என்ற நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு என்று வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறதே என்று அளிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாக இருக்கின்றது. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம்.
திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்துரன்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகவழியினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கோந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெறும்பட்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் என்னை காத்து முடிவில் அவள் ஒழிப்பதாக. பக்கம் எண் 353. பக்கம் எண் 353.
சிறப்பித்தவர்கள், இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் சாமிநாதர் அன்பியம். அடுத்த வாரம் சிறப்பிப்பவர்கள் அந்தோணியார் அன்பியம். இந்த வார அன்பிய கூட்டம் நடைபெறும் இல்லங்கள்: சாமிநாதர் அன்பியம் திரு அந்தோணி மாதவடியான் கிளாரா அவர்கள் இல்லம், அந்தோணியார் அன்பியம் திரு அந்தோணி பாஸ்கர் ஜெனட் மேரி அவர்கள் இல்லம், ஆரோக்கிய அன்னை அன்பியம் திரு தொம்மை பொன்ராஜ் செல்வி அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வழக்கம் போல ஞாயிறு மறைக்கல் வகுப்புகள் நடைபெறும். அடுத்த வார ஞாயிறு திருப்பலி ஞாயிறு மாலை 6 மணிக்கு நடைபெறும். நாளை மாலை சரியாக 5 மணிக்கு நமது கல்லறைகள் மந்திரிக்கப்படும். நாளை மாலை 5 மணிக்கு நமது ஊரில் உள்ள கல்லறைகள் மந்திரிக்கப்படும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் இறந்தவும் அடியார்கள் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வாள் ஒளியும் அமைதியும் நிறைந்த விண்ணக வீட்டிற்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் எண் 298. பக்கம் எண் 298.